ஹாய், வெல்கம் டு ரியல் அண்ட் ரியல். ஒருத்தன் ஒரு பெரிய வேலையை சுலபமாக முடிச்சிட்டான்னா அவனை கில்லின்னு சொல்லுவாங்க. கணக்கில் புலின்னு சொன்னவங்கலாம் இப்போ கணக்கில் நான் கில்லி அப்படின்றாங்க. காலையில் எந்திரிச்ச உடனே இன்ஸ்டால ஸ்டோரி போகிறதுல நான் கில்லி, வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வைக்கிறதுல நான் கில்லி, ஃப்ரெண்டோட பர்த்டே நைட் கரெக்டாக 12 மணிக்கு விஷ் பண்ணுறதுல நான் கில்லி. என்னடா ரொம்ப நேரம் கில்லி கில்லின்னு சொல்லிட்டு இருக்கானு பார்க்குறீங்களா? நம்ம தளபதி நடிச்ச கில்லி படத்தை ரீரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுவும் மறுபடியும் ரீரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகலாமா? 2004 ஏப்ரல் 17 இந்த படம் நியூ ரிலீஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் 2024ல ரீரிலீஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் இப்ப 2026ல ரீரிலீஸ் பண்ணிருக்காங்க. இந்த படத்தை டிவில போட்டாலும் சரி, ரீரிலீஸ் பண்ணாலும் சரி, நம்ம அந்த படத்தை பார்க்காம இருக்க மாட்டோம். இடத்தை விட்டு எந்திரிக்கவே மாட்டோம்னா பாத்துங்களேன். அப்படி இந்த படத்துல என்னடா இருக்கு? உங்க மைண்ட் வாஷ் எனக்கு புரியுது. அட பாவி, என்னடா இல்ல அப்படின்னு. ஃபைட்டு, லவ், சாங்கு, காமெடி, ரொமான்டிக் எல்லாமே இருக்கு. இந்த படத்தை யாருக்கு தாங்க பிடிக்காது? அதுவும் தளபதி த்ரிஷா மேம் நடிச்சா பிடிக்காம இருக்கும்? இந்த படத்துல யாரெல்லாம் நடிச்சிருக்காங்கன்றத பார்ப்போம். தளபதியோட சேர்ந்து த்ரிஷா மேம், பிரகாஷ் ராஜ் சார், தாமு சார், ஆஷிஷ் வித்யார்த்தி, ஜானகி அம்மா, ஜெனிஃபர் நடிச்சிருக்காங்க. இந்த படத்துடைய டைரக்டர் தரணி அவர்கள் தில் தூள் 2 படம் விக்ரம் சாரை வச்சு இட்டு கொடுத்தாரு. அதுக்கப்புறமா தளபதியை வச்சு கில்லி படம் பண்ணாரு. இந்த படத்துடைய மியூசிக் டைரக்டர் மெலடி கிங் வித்யாசாகர் சார் அவர்கள். வித்யாசாகர் சார்னாலே மெலடி இல்லாம இருக்குமா? இந்த படத்துல வைபம் இருக்கு, மெலடியா இருக்கு. சரி, பாட்டு மியூசிக் பண்ண மட்டும் போதுமா? வார்த்தை வேணும் இல்லையா? சாங்ஸ் எழுதின லிரிக் ரைட்டர்ஸ் யார் யாருன்னு பாத்தீங்கன்னா, இந்த படத்துடைய ஓப்பனிங் சாங்கான சூரத்தேங்கா அட்ரா அட்ரா பாட்டு எழுதினது மறைந்த பாடலாசிரியர் நா முத்துக்குமார் அவர்கள் எழுதியிருக்காங்க. த்ரிஷா மேமோட என்ட்ரி சாங்கான ஷெல்லா சாங் வந்து பா விஜய் அவர்கள் எழுதியிருக்காங்க. அப்படி போடுன்ற வைப் சாங்கையும் பா விஜய் சார் தான் எழுதியிருக்காரு. மெலடியான காதலா காதலா அந்த சாங்கையும் பா விஜய் சார் தான் எழுதியிருக்காரு. இன்னும் நம்ம எல்லாம் வைப் பண்ற கொக்கர கொக்கரகோ சாங் வந்து யுக பாரதி அவர்கள் எழுதியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த படத்தோட டயலாக் ரைட்டர் யாருன்னு பாத்தீங்கன்னா வரதன் அவர்கள். வரதன் யாருன்னு பாத்தீங்கன்னா, தளபதி வச்சு பைரவா, அழக தமிழன் படம் பண்ணாரு இல்லையா, அவர் தான் வரதன் அவர்கள். இவர் இந்த படத்தை டயலாக் எழுதியிருக்காரு. இந்த படத்துடைய கேரக்டர்ஸ் நேம்ஸ்: தளபதியோட பேரு சரவண வேலு, த்ரிஷா மேமோட பேரு தனலட்சுமி, பிரகாஷ் ராஜ் சாரோட பேரு முத்துப்பாண்டி, தாமு சாரோட பேரு ஓட்டேரி நரி. தரணி சார், ஒரு கேள்வி, இந்த ஓட்டேரி நரின்ற பேர் எங்க நீங்க பிடிச்சிங்க? இந்த பாட்டுல டைலாக்ஸ், ஓப்பனிங் டைலாக் தளபதி ஒருத்தட்ட பேசுற டைலாக்: இந்த ஏரியா, அந்த ஏரியா, அந்த இடம், இந்த இடம் எங்கேயுமே பயம் கிடையாது. ஏன்னா ஆல் ஏரியாலையும் ஐயா கில்லிடா. இந்த டைலாக் இவரு த்ரிஷா மேம் கிட்ட பேசுற அந்த சீன் இருக்குல்ல, அது அவங்க சொல்லுவாங்க, நீங்க போயிடுங்க, அவங்க ரொம்ப மோசமானவங்க, உங்களை கொன்றுவாங்க அப்படின்னு. அப்ப நம்ம தளபதி பேசுவார் பாருங்க, ஒரு மாஸ் டைலாக்: உயிருக்கு பயந்து பாதியில போற பழக்கம் எனக்கு கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு காரியத்துல இறங்கிட்டேன்னா ஜெயிக்கணும் அப்படின்னு. இந்த மாஸ் டைலாக் வேற லெவல். அது வந்து கபடி மேட்சுக்கு போகும்போது கல்யாணத்துக்கு போறேன்னு போய் சொல்லிட்டு போவார்ல, அதெல்லாம் வேற லெவல் சீனுங்க. போய் கலந்துக்கிறேன், கலந்துக்கிட்டு கபடி 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 அப்படின்னு சிரிப்பா இருப்பாருங்க, அப்படின்னு சிரிப்பா இருப்பாருங்க. அதெல்லாம் வேற லெவல்ல. இந்த படம் வந்து சூப்பர் ஹிட் ஆகும்னு சொல்லிட்டு அவர் நினைச்சே இருக்க மாட்டாரு. இந்த படத்தோட கதை, ஒன்லைன் ஸ்டோரி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கபடி மேட்ச் விளையாட மதுரைக்கு போறாரு சரவணவேலு. அங்க முத்துப்பாண்டி கிட்ட ஆபத்துல மாட்டிக்கிறாங்க தனலட்சுமி. அவங்களே ஒரு காப்பாத்தினாரா இல்லையான்றது தான் அந்த படத்தோட கதை. அப்படியே கபடியிலையும் வின் பண்ணாரா இல்லையான்றது தான் அந்த படத்தோட கதை. இந்த படம் வந்து வக்கடு படத்தோடைய ரீமேக். வக்கடு வந்து மகேஷ் பாபு ஹீரோவா நடிச்சிருப்பாங்க, பூமிகா ஹீரோயினா நடிச்சிருப்பாங்க. நான் பூமிகான்னு சொன்னவனே உங்களுக்கு 2 சாங் ஞாபகத்துக்கு வந்திருக்குமே. ஒன்னு காதல் சொல்வது உதடுகள் அல்ல, கண்கள் தான் தலைவா, அந்த பாட்டு. இன்னொன்னு முன்பே வா என் அன்பே வா, ஞாபகத்துக்கு வந்திருக்குமே, வந்திருக்கணும். இந்த படத்தை தரணி சார் வந்து ரீமேக் பண்ணும்போது யோசிக்கிறாரு, யாரை வச்சு பண்ணலாம் அப்படின்னு. ஏற்கனவே தில் தூள் லைட் கொடுத்தாச்சு விக்ரம் சாரை வச்சு, அவரே வச்சு பண்ணலாமே நினைக்கும் போது ஏஎம் ரத்னம் அவர்கள் ஒரு ஐடியா சொல்றாங்க, நீங்க ஏன் விஜய் வச்சு பண்ணக்கூடாது அப்படின்னு. அப்ப தரணி சார் யோசிக்கிறாங்க, சரி போய் கேட்போம் அப்படின்னு. விஜய் சார் கதையை சொல்லும் போது உடனே ஒத்துக்கிட்டாரான்னு கேட்டீங்கன்னா, நோ நோ, அதான் இல்ல நான் எப்படி நடிக்கிறது, மக்கள் ஏத்துப்பாங்களான்னு தெரியல அப்படின்னு சொல்லி இந்த கதையை ஏற்க மறுத்திருக்காரு. அப்புறம் அவருடைய அப்பாவான எஸ்.ஏ. சந்திரசேகர் சார் வந்து அவர்கிட்ட பேசி சம்மதிச்சு அந்த படத்தை நடிக்க வச்சிருக்காரு. அப்ப அவருக்கே தெரியாது இந்த படம் ஹிட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. இனிமே அவரே நினைச்சாலும் இப்படி ஒரு படத்தை பண்ண முடியாது. இந்த படத்துடைய வசூல் அந்த டைம்லயே ஒரு பெரிய படத்தை பீட் பண்ற அளவுக்கு பிரேக் பண்ணிருக்கு. 2024ல ரீரிலீஸ் ஆகும் போதும் இந்த படம் வந்து 30 crores அடிச்சிருக்கு. இப்ப 2026ல எவ்வளவு வசூல் அடிச்சிருக்குன்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். 10 கோடி அடிச்சதா ஒரு நியூஸ் கேள்விப்பட்டிருக்கேன். இனி எவ்வளவு கோடி, எவ்வளவு லட்சங்கள் அடிக்குதுன்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இந்த படத்துடைய வசூல வேற எந்த படமும் பிரேக் பண்ண முடியாது. இந்த படமே பிரேக் பண்ணாதான் உண்டுங்க. அடுத்து
இந்த படத்துடைய சாங்ஸ் சொல்லி ஆகணும். சூரத்தேங்கா அட்ரா அட்ரா சாங்கா இருக்கட்டும், திப்பு சாரோட வாய்ஸ்ல. அடுத்து த்ரிஷா மேமோட என்ட்ரி சாங்கான ஷேலல்லா சாங் இருக்கட்டும், சுனிதி சௌகன் அவங்க வாய்ஸ்ல. அப்படி போட்டு சாங்கா இருக்கட்டும், கே அண்ட் அனுராதா மேம் அவங்க வாய்ஸ்ல. எல்லாமே ஒரு வைப் சாங். இதுல மேஜிக் என்னன்னா, கொக்கரகோ சாங் வந்து நம்ம உதித் நாராயணன் அவர்களை பாட வச்சதுதான். என்ன வேற லெவல் மேஜிக்ல. வித்யாசாகர் சார், நீங்க மேஜிக் கிங் சார். நீங்க மெலடி கிங் மட்டும் இல்ல, மேஜிக் கிங் நீங்க. அதுக்கப்புறம் சுஜாதா மேமோட வாய்ஸ்ல வர அந்த மெலடியான சாங், அந்த அம்மிங்கே நமக்கு ஒரு ஹார்ட் டச்சிங்கா இருக்கும். அப்படியே ஹார்ட் டச்சிங்கா இருக்குமா அந்த அம்மிங்க வந்து. அதுக்கப்புறமா இந்த படத்துல பிரகாஷ் ராஜ் சாரோட அப்பா கேரக்டர் நடிச்சவரு தனிகை பரணி அவர்கள் நடிச்சிருப்பாரு. டி.கே. கலா மேம் நடிச்சிருப்பாங்க அம்மா கேரக்டர்ல. அவங்க சொன்ன அந்த டைலாக் இனி வரைக்குமே ஒரு மீம் டெம்ப்ளேட்டா இருக்கு. யாராவது நம்ம கிட்ட கஷ்டத்தை ஷேர் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா நம்ம சொல்லுவோம், கஷ்டமா தான் இருக்கு, என்ன பண்ண சொல்றீங்க அப்படி. இதை வந்து இப்ப எல்லாம் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸா வைக்கிறாங்க, இன்ஸ்டா ஸ்டோரியா போடுறாங்க. அந்த அளவுக்கு அந்த டைலாக் வந்து ஃபேமஸா இருக்கு. அந்த டைலாக் பேசினவங்களுக்கு கூட தெரியாது இந்த படம் இவ்வளவு ஃபேமஸ் ஆகும். நம்ம பேசின டைலாக் சின்ன டைலாக் தான், அவ்வளவு ஃபேமஸ் ஆகும் தெரியாது. பிரகாஷ் ராஜ் சார் விஜய் சார்கிட்ட பேசுற டைலாக் இனி வரைக்குமே ஒரு ட்ரெண்டிங்ல தான் இருக்கு. தனலட்சுமியா சாமிடா, அதை தூக்கிட்டு போற தேருடா நானே. திருவிழா நேரத்துல தேரை கோத்துட்டு சாமியை கலவாண்டு போற உன்னையா, அது நான் ₹1,00,00,000 தரேன், என் தனலட்சுமி விட்டுறேன் அப்படின்னு. அதுவா இருக்கட்டும். அப்புறம் தனலட்சுமியா உயிரிடான்னு வலிக்குண்டா அப்படின்னு அந்த டைலாக்லாம் கூட வேற லெவல்ல இருக்கு. அதை விட ஃபேமஸான டைலாக் செல்லம் ஐ லவ் யூ டே, அந்த டைலாக் எல்லாம் இன்னி வரைக்கும் பிரகாஷ் ராஜ் சார் வாய்ஸ்ல பேசுறவங்க அந்த டைலாக்க பேசாம இருக்க மாட்டாங்க. அப்படி எல்லாருக்கும் ஒரு ஃபேமஸான ஒரு படம் தான் கில்லி படம் வந்து. இந்த படத்தை பிடிக்காதுன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. விஜய் ஃபேனா இல்லாதவங்களுக்கும் இந்த படம் வந்து பிடிக்கும். தெலுங்குல அந்த படத்துக்கு வந்து மணிஷ் சர்மா மியூசிக் பண்ணிருப்பாங்க. அதுல ஒரு சாங் எல்லாமே கொஞ்சம் சோகமா அப்படி போயிட்டு இருக்கும். அப்புறம் இந்த படத்துல கபிலன் ஒரு சாங் எழுதிருப்பாரு கில்லி படத்துல. அர்ஜுனர் வில்லு சாங் இருக்குல்ல, அது கபிலன் சார் தான் எழுதிருப்பாங்க. இந்த அர்ஜுனர் வில்லு சாங்கோட சிறப்பு அம்சம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த பாட்டை போட்டு மட்டும் யாரும் காரை ஓட்டுறாதீங்க, ஏன்னா உங்களையே அறியாம அப்படியே ஹை ஸ்பீட்ல ஓட்ட ஆரம்பிச்சிருங்க. அப்படியே ஒரு வைப் சாங் அர்ஜுனர் வில்லு சாங் வந்து. இன்னொரு படத்தை பத்தி சொல்லணும்னா, இந்த படம் வந்து 2004ல ரிலீஸ் ஆனப்பையும் ஹிட், பிளாக் பஸ்டர் ஹிட். 2024ல ரீ ரிலீஸ் பண்ணப்பையும் பிளாக் பஸ்டர் ஹிட். இப்ப 2026ல ரீ ரிலீஸ் பண்ணிருக்காங்க, அப்பையும் பிளாக் பஸ்டர் ஹிட். இந்த படத்தை யாருமே மறக்கவே மாட்டாங்க. அன்னைக்கு இருந்த 90s கிட்ஸ் அவங்களும் சரி, இனி இருக்கிற 2K கிட்ஸ் நம்மளும் சரி, ஜென்சி ஆல்பா பீட்டா யாருமே இந்த படத்தை மறக்க மாட்டாங்க. விஜயோட ஃபேவரட் ஆக்ஷன் படம் என்னப்பான்னு கேட்டா கில்லின்னு தான் சொல்லுவாங்க. இந்த படம் 2026ல வந்து இருக்கு, ரீ ரிலீஸ் பண்ணிருக்காங்க, அப்பயும் ஹிட் தான். 2066ல ரிலீஸ் பண்ணாலும் இந்த படம் ஹிட் தான். கில்லியை பிரேக் பண்ண கில்லி தாங்க வரணும். இந்த படத்துல இன்னைக்கு நம்ம ஒரு சில ஹீரோக்களை பார்த்து ரசிச்சுட்டு இருக்கோம் இல்லையா, அவங்களும் நடிச்சிருப்பாங்க. உதாரணமா சொல்லணும்னா விமல் நடிச்சிருப்பாரு இந்த படத்துல. டைலாக் கிடையாது, ஒரு ஃப்ரேம்ல சும்மா வந்து நின்றுட்டு போயிருப்பாரு, அப்படி நடிச்சிருப்பாங்க விமல் அவர்கள். அதுக்கப்புறமா இந்த படத்துடைய வசூல் ரெக்கார்டை எந்த படமும் பிரேக் பண்ணவே முடியாது. இந்த படமே பிரேக் பண்ணதான் உண்டு. ஒருவேளை இந்த படத்துல விஜய் சார் நடிக்காம போயிருந்தாருன்னா என்ன ஆயிருக்கும் யோசிச்சு பாருங்களேன். யாராவது படத்தை பார்த்திருப்போமா? நோ யாரும் பார்த்திருக்க முடியாது. தரணி சார் வந்து தீவிர முருகர் பக்தருங்க. அதனாலேயே ஒரு படத்தோட ஹீரோக்கெல்லாம் முருகருடைய பேர்களான ஒரு பேரை வைப்பாரு. தில் படத்துல விக்ரம் சாரோட பேரு கனகவேல், தூள் படத்துல ஆறுமுகம், அந்த மாதிரி கில்லி படத்துல ஒரு பேரு சரவண வேலு. இது எப்படி சொல்லணும்னா, சரவண வேலு சாரோட பேரு அந்த மாதிரி. உண்மையிலேயே இந்த படத்தை பத்தி பேச ரொம்ப பெருமையா இருக்கு. இந்த படம் வந்தப்ப, அதாவது 2004ல இந்த படம் வந்தப்ப, அம்மா விஜய் அங்கிள் சண்டை போடுறாங்கம்மா அப்படின்னு சொன்னவன் நானு. இப்ப அந்த படத்தை பத்தி பேசிக்கிட்டு இருக்கேன், ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த படத்துல டப்பிங் பேசினவங்க எல்லாம் யாருன்னு பாத்தீங்கன்னா, ஓன் வாய்ஸ்ல பேசி நடிச்சது நம்ம தளபதி ஜானகி அம்மா அவர்கள், பிரகாஷ் ராஜ் சார், இவங்க எல்லாமே அவங்க ஓன் வாய்ஸ்ல பேசி நடிச்சிருப்பாங்க. டி.கே. கலா மேம் அவங்களும் ஓன் வாய்ஸ்ல பேசி நடிச்சிருப்பாங்க. டப்பிங் வாய்ஸ் யாரெல்லாம் கொடுத்திருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா, த்ரிஷா மேம்க்கு வந்து சவிதா ரெட்டி கொடுத்திருப்பாங்க. ஆஷிஷ் வித்யார்த்தி அவர்களுக்கு வந்து ரவிசங்கர் பேசியிருப்பாரு. ரவிசங்கர் யாருன்னு பாத்தீங்கன்னா, இந்த வேட்டைக்காரன் படத்துல வாடா டைலாக் வரும் இல்லையா, அதை பேசிருப்பாருல, அவர் தான் ரவிசங்கர். அப்புறம் ஒரு கேரக்டருக்கு மயில்சாமி அவர்கள் பேசியிருப்பாங்க. இந்த படத்துடைய காமெடி ட்ராக் எல்லாம் பார்ப்போம். நெய் எடுத்துட்டு வா, அந்த சீன்லாம் வந்து வேற லெவலு. நெய் எடுத்துட்டு வா, அதெல்லாம் வேற லெவல் சீன், காமெடி சீனா இருந்திருக்கு. இப்போ அந்த படத்தை அந்த காமெடி சீன்ஸை டிவியில பார்த்தோம் அப்படின்னா யாருமே சிரிக்காம இருக்க மாட்டாங்க. அப்படியே ஒரு சீன் அது. ஒருவேளை நம்ம வீட்டில் சொல்லி பார்த்தா எப்படி இருக்கும், நெய் எடுத்துட்டு வா எங்க அம்மா சொல்லும் போது அப்படின்னா பளிச்சுன்னு கொடுப்பாங்க. சரி, ஓகே. தளபதி படம்னாலே சிஸ்டர் சென்டிமெண்ட் கண்டிப்பா இருக்கும். ஏன்னா தளபதியோட நிஜ வாழ்க்கையில அவருக்கு சிஸ்டர் கிடையாது. அதனால படங்கள்ல சிஸ்டர் சென்டிமெண்ட் நிறையவே இருக்கும். இதுல ஒரு புவனா கேரக்டரோட சண்டை போடுற அந்த சீனா இருக்கட்டும், அது சொல்லும் போது இந்த பூரி சீன் ஞாபகத்து வருது. சொல்லிடலாம், அம்மா என் பூரியை காணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு அவர் சொல்லுவாரு, ஆமா அப்பா கிட்ட கம்ப்ளைண்ட் கொடு, கண்டுபிடிச்சு கொடுத்துருவாரு அப்படின்னு. அப்புறமா பாருங்கப்பா 12 பூரி தின்னுட்டு புல்டோசர் மாதிரி உட்காந்துருக்கா அப்படின்னு. அது இதெல்லாமே ஜாலியா ஒரு அண்ணன் தங்கச்சி சண்டை மாதிரி ஜாலியா இருக்கு. இதுல வந்து தங்கச்சி கேரக்டர் கிடையவே கிடையாதான் அந்த படத்துல. ஒரு துருதுருன்னு இருக்கிற ஒரு தம்பி கேரக்டர் அப்படிதான் டேரக்டர் எழுதினாராம். நம்ம தளபதியை கேட்டுக்கிட்டாராம், இதுல தங்கச்சி கேரக்டர் தான் நல்லா இருக்கும் அப்படின்னு. அதனால அப்படியே அதை அப்படி மாத்திட்டாங்களாம். அப்படி நான் சொல்லுங்க, தரணி சார் தான் சொன்னாரு. அப்புறமா தாமு சார் வந்து பிரகாஷ் ராஜ் சார்கிட்ட மாட்டிக்கிட்டு, யோ உயிர் நண்பன் அவனை வந்து காட்டி கொடுப்பானாயா அப்படின்னு. அங்க வந்து காட்டி கொடுக்க மாட்டான்டா,
அடி வாங்கிய சாவான அந்த அடி வாங்குற சீன்லாம் வந்து வேற லெவல் சீனா இருக்கும். அதுவும் அந்த விநாயகர் சதுர்த்தி ஊர்வலத்துல சார் நீங்க வேலுவை சுடுறேன்னு சொல்லிட்டு அவங்க அண்ணன் கணேசனை சுற்ற போறீங்க சார் அப்படின்னு வராது. வேற லெவல் இல்ல. அதுக்கப்புறமா இந்த படத்துடைய பிஜிஎம் சொல்லி ஆகணும். வித்யாசாகர் சார் வந்து நான் சாங்ல மட்டும் மெலடி கிங் கிடையாது, பிஜிஎம் கிங்கும் நிரூபிச்சாரு. ஓப்பனிங்ல வர ஆன்ஸ் கூன்ஸ் அதுவா இருக்கட்டும், அவர் காப்பாத்தி கூட்டு போகும்போது அதுவா இருக்கட்டும், இது எல்லாமே வேற லெவல் பிஜிஎம்ல பண்ணிருப்பாரு. இவர் மெலடி கிங் மட்டும் இல்ல, பிஜிஎம் கிங்கும் கூட. அதுக்கப்புறமா இந்த படத்துடைய சிறப்பம்சம் என்னன்னு பாத்தீங்கன்னா, கபடி, தமிழனோட பாரம்பரியமான விளையாட்டான கபடியை பத்தி சொல்லியிருப்பாங்க. இதெல்லாமே வேற லெவல் விஷயங்கள் இந்த படத்துல. இந்த படத்துடைய கதையை நிறைய பேர்கிட்ட சொல்லி அப்புறம் மதன் தளபதி புக் ஆனாங்க. தரணி சார் வந்து விக்ரம் சாரோட ஃப்ரெண்டுன்றனால அவர் வச்சு 3வது ஹேட்ரிக் கொடுக்கணும்னு பார்த்தாரு. பட் தளபதி கிட்ட அந்த கதை போய் அது இன்னும் வேற லெவல் ஹிட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா இந்த படத்துடைய இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இங்க பேர் வித்தியாசங்கள் தான். பேர்லாம் எப்படி யோசிக்கிறாருன்னு எனக்கு தெரியல. அது மட்டும் அவர்கிட்ட கேட்டு அதை மட்டும் அவருக்கு நேர்ல பார்த்தா கேட்கணும். எப்படி சார் அந்த பேர்லாம் யோசிக்கிறீங்க, படத்து டைட்டில்லாம் எப்படி யோசிக்கிறீங்க, தில் தூள் கில்லி எப்படி அதெல்லாம் யோசிக்கிறீங்கன்னு கேட்கணும். இந்த படத்துல சாங் பாடினவங்க திப்பு, சுனிதி சௌகன், மறைந்த சிங்கர் கே சுஜாதா அம்மா, உதித் நாராயணன் எல்லாம் பாடியிருக்காங்க. அதுக்கப்புறமா இந்த படத்துடைய கேமராமேன் எஸ் சரவணன் அவர்கள், எடிட்டர் வி.டி. விஜய் அண்ட் லெனின் எடிட் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறமா இந்த படம் அந்த டைம்ல ஒரு 200 நாள் ஓடி இருக்கு. வேற லெவல்ல 200 நாள் அந்த படம். அந்த டைம்ல அவர் இருந்து அந்த இடத்துக்கு அந்த படம் 200 நாள் ஓடினதெல்லாம் வேற லெவல். சொல்லப்போனா தளபதியோட கெரியரை தூக்கி விட்டதே கில்லி படம் தான். அவர் ஒரு நடிகனா ப்ரூவ் பண்ணப்படும் பூவே உனக்காக, அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனா அவர் ஒரு ஆக்ஷன் ஹீரோவா மக்கள் மனசுல சிங்காசனம் போட்டு உட்கார்ந்துருக்காருன்னா அதுக்கு கில்லி படம் காரணம். இந்த படம் வந்து அவருக்கே ரொம்ப பிடிச்ச படம் தான் கில்லி படம் வந்து. யாராவது டைலாக் ஓவரா பேசிருந்தாங்கன்னா மனசுல அப்படியே கில்லி விஜய் நினைப்பு அப்படின்னுவாங்க. அந்த அளவுக்கு அந்த படம் ஃபேமஸ். அந்த டைம்ல அப்ப இருந்த 90s கிட்ஸ்லாம் ஒரு விளையாட்டு விளையாடி இருக்காங்க. தனுஷ்னா ஒல்லி, விஜய்னா கில்லி அப்படின்னு சொல்லி ஒரு இது விளையாடி இருக்காங்க. கில்லி அப்படின்னா என்ன தெரியுமா? கிரிக்கெட்டுக்கு பேஸ் தான் அந்த கில்லி. ஏன்னா கிரிக்கெட் கண்டுபிடிச்சது இங்கிலாண்டா இருந்தாலும் அதுக்கு அந்த கில்லியை கண்டுபிடிச்சு நம்ம தானே. அப்ப கிரிக்கெட் கண்டுபிடிச்சது நம்ம தானே. இங்கிலாந்து சொல்றாங்கன்னு தெரியல. சரி, அந்த பக்கம் நான் போகல. இந்த படத்துல கிளைமேக்ஸ்ல ஒரு கபடியில வின் பண்ணாரு, தனலட்சுமியும் காப்பாத்தினாரு, அதெல்லாம் ஓகே. அந்த 4 அரியர் பேப்பர் மட்டும் கிளியர் பண்ணிருந்தாருன்னா நல்லா இருந்திருக்கும்ல. அதை மட்டும் நீங்க காட்டலையே சார். நான் சார் இந்த படத்துல ஒரு சென்டிமெண்டான ஒரு சீன் இருக்கும். தளபதி வந்து அரெஸ்ட் பண்ண போவாங்க. அவங்க அப்பா வந்து அவங்களோட தங்கச்சி பூனா கேரக்டர் போயிட்டு அவன் ஒரு தடவை விளையாட விடுங்கப்பா, நீங்க அரெஸ்ட் பண்ணிக்கங்க, அவன் விளையாடி ஜெயிச்ச பிறகு அரெஸ்ட் பண்ணிக்கங்க, இது அவனோட ட்ரீம்னு சொல்லிட்டு அந்த சீன்லாம் பார்க்க நமக்கெல்லாம் அப்படியே ஒரு எமோஷனலா இருக்கும். அந்த சீன்லாம் வந்து ஒரு வீட்டில் தங்கச்சி இருந்தா எவ்வளவு ஒரு நல்லது இல்லை. உங்களுக்கு அப்படி ஒரு தங்கச்சி இருந்தா கமெண்ட்ல சொல்லிடுங்க. அப்படி ஒரு தங்கச்சி உங்களுக்கு இருந்தா தயவு செஞ்சு அவங்க மனசை கஷ்டப்படுத்துறாதீங்க. ஏன்னா ரொம்ப கஷ்டம். அதுக்கப்புறமா இந்த படம் வந்து வேற லெவல்ல ஃபேமஸா இருக்குன்னா மக்கள் நம்ம கொடுத்த ஆதரவு தான். அது மட்டும் இல்ல, தளபதி அவர்கள் படத்துக்காக கடினமா உழைச்சு நடிச்சதுதான். ஃபர்ஸ்ட் தயங்கினாராம் தளபதி வந்து, அப்புறமா களத்துல இறங்கிட்டாரு. அவர் சொன்னது மாதிரி தான், பாதியில போற பழக்கம் எனக்கு கிடையாது, என்னை பொறுத்தவரை இறங்கிட்டேன்னா ஜெயிக்கணும் அப்படின்னு படத்துல ஜெயிச்சிட்டாரு. படத்துல கபடி மேட்சும் ஜெயிச்சிட்டாரு, மக்கள் மனசையும் ஜெயிச்சிட்டாரு. இன்னை வரைக்கும் மக்கள் மனசுல ஒரு சிங்காசனம் போட்டு உட்கார்ந்துருக்காரு. இன்னும் இந்த படத்தை பத்தி சொல்லிக்கிட்டே போலாம். ஆஷிஷ் வித்யார்த்தி வந்து பிரகாஷ் ராஜ் சார்ட்ட சொல்றாங்க டைலாக், பயம் அவனும் நினைச்சுலடா உன்ன நினைச்சு, அது எல்லாமே வேற லெவல்ல ஹிட் ஆயிருக்கு. இந்த படத்தோட தியேட்டர் ரெஸ்பான்ஸ் எல்லாம் அன்னைக்கு இருந்த வைபோட இன்னும் வைப் ஆகிட்டு இருக்கு. படம் எப்போ ரிலீஸ் ஆனாலும் வைப் தான் போலயே. பின்ன தளபதினா சும்மாவா? அவர் படம் நியூ ரிலீஸ் ஆனாலும் சரி, அவர் படம் ரீ ரிலீஸ் ஆனாலும் சரி, எப்பவுமே வைப் குறையாதுரா. அதான் தளபதி. இந்த கில்லி படத்துல உங்களுக்கு பிடிச்ச சீன்ஸ்லாம் என்ன, உங்களுக்கு ஹார்ட் டச்சிங்கான சீன்லாம் என்னன்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, தளபதியோட வெறியர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. நான் ஏதாவது சொல்ல மறந்துருந்தேன் அப்படின்னா, நான் ஜோஸ் இதை மறந்துட்டேப்பா அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் தகவலை தெரிஞ்சுக்க எங்க ரீல் அண்ட் ரியல், நம்ம ரீல் அண்ட் ரியல் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்கன்னா, அப்படியே பக்கத்துல இருக்கிற அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்கன்னா உங்களிடமிருந்து விடைபெறுவது சினி ஜோஷ். அர்ஜுனர் வில்லு, அர்ஜுனர் சொல்லு, இவனோட வில்லு பைக்காது.